Hi students, exercise 8.4 10th question பார்க்கலாம். The probability of person will get electrification contract is 3/5. ஒரு person electrification contract எடுக்கிறதுக்கான probability 3/5 கொடுத்துட்டாங்க. And the probability of that will not get plumbing contract எடுக்கிறதுக்கான probability 5/8 கொடுத்துட்டாங்க. இன்னொன்று 5/8. The probability of getting at least one contract, அட்லீஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 5/7 கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் வில் நாட் கெட் போத்? என்ன சார் கொடுத்துருக்காங்க? ஒரு பர்சன் இருக்கார், அவர் வந்து 2 கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எலக்ட்ரிஃபிஷியன் கான்ட்ராக்ட், நான் ஏ வந்து எலக்ட்ரிஃபிஷியன் கான்ட்ராக்ட்னு வச்சுக்கிறேன், பிஏ வந்து ப்ளம்பிங் கான்ட்ராக்ட்னு வச்சுக்கிறேன். லெட் ஏ எலக்ட்ரிஃபிஷியன் கான்ட்ராக்ட், பி ப்ளம்பிங் கான்ட்ராக்ட். இங்கே வந்து நாட் வரக்கூடாது. சரி, என்னென்ன கொடுத்துருக்காங்க? the probability of person will get electrification contract வந்து 3/5 கொடுத்துருக்காங்க. அப்போ P of A equal to 3/5. next, and probability of will not get plumbing contract, will not get, not getting கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து பார்னு போட்டுக்கணும். அதை வந்து பீன்னு வச்சதுனால therefore P of B bar equal to 5/8. ஏன்னா செகண்ட் கான்ட்ராக்ட் வந்து ஒரு எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம P of B barனு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட், ஏ அல்லது பி எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 5/7. அட்லீஸ்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து யூனியன் வச்சுக்கணும். பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 5/7. சரிங்க சார். என்ன கேட்குறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் போத் கான்ட்ராக்ட், போத்துன்னு கேட்டுறாங்க. அப்போ ஏவும் பியும், அப்போ வந்து நம்ம போத்துன்னு கேட்டாலே இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி. அது வேணும்னா நம்மளுக்கு பி ஆஃப் பியோட வேல்யூ தேவை. நம்மளுக்கு P of B bar தான் கொடுத்துருக்காங்க, நான் P of B கண்டுபிடிக்க போகிறேன் சார். P of B ஈக்குவல் டு ஃபார்முலா இருக்குது, இந்த சைடில் எழுதுகிறேன். P of B ஈக்குவல் டு 1 minus P of B bar, 1 minus P of B bar. இதுதான் வந்து ஃபார்முலா. therefore நம்ம இங்கே போடலாம். P of B ஈக்குவல் டு 1 minus P of B பாரோட ஆன்சர் P of B bar வந்து 5/8. ஒன்று ஃப்ராக்ஷனாக இருக்கா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 1/8 is 8, 8 minus 5 எவ்வளோ வரும்? 3/8. 3/8. இது வந்து P of B ஓட ஆன்சர். therefore நம்ம ஃபார்முலாவில் போடலாம். போத் அவார்டுன்னு கேட்டிருக்காங்க. போத் கான்ட்ராக்ட் வந்து P of A intersection B ஈக்குவல் டு ஃபார்முலா P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A யூனியன் B. சப்ஸ்டிட் பண்ணலாமா? P of A எலக்ட்ரிஃபிஷியன் கான்ட்ராக்ட் 3/5 ப்ளஸ் P of B ஓட ஆன்சர் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 3/8 மைனஸ் P of A யூனியன் B வந்து 5/7. therefore எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்குது. டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ எல்சியும் எடுக்கணும் சார். இந்த நம்பர்ஸ் கீழே இருக்க நம்பரை பாருங்களேன். 5ன்றது ஒரு ப்ரைம் நம்பர், 8ன்றது நாட் ப்ரைம் நம்பர், 7ன்றது ப்ரைம் நம்பர். பார்த்திங்கன்னா இந்த 3 நம்பர்ஸ்க்கு வந்து காமனாக எதுவுமே இல்லை. இந்த மாதிரி காமனாக இல்லைன்னா நம்ம அப்படியே வந்து 3 நம்பர்ஸையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதான் வந்து அதனுடைய எல்சியமாக இருக்கும். 5 8 வந்து எவ்வளோ உங்களுக்கு? 40. 40 × 7 வந்து 280. அப்போ இந்த சம்மோடைய எல்சியம் வந்து உங்களுக்கு 280. 280 நீங்கள் கீழே போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்றில் 3/5ல் டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா 5 இருக்குது. எது இல்லை? 8ம் 7ம் இல்லை. 8 7 சார் வந்து எவ்வளோ? 56. இந்த 56ஆல் இந்த ஃபஸ்ட் நம்பர் 3ஐ நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 56 × 3 வந்து எவ்வளோ? 168. நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் பாருங்கள். செகண்ட் நம்பர் டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 8 இருக்கா? அப்போ 8ஐ மட்டும் விட்டுருங்க. ரிமைனிங் எது இல்லை? 5 இல்லை, 7 இல்லை. 7 5 சார் வந்து 35. இந்த 35ஆல் செகண்ட் மேலே இருக்க நியூமரேட்டர் 3ஐ வந்து மல்டிப்ளை பண்ணணும். 35 × 3 105. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் நம்பர் பாருங்கள். தேர்ட் நம்பர்னுடைய டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 7 இருக்கா? அப்போ 7ஐ மட்டும் நீங்கள் விட்டுடணும். 7ஐ விட்டுரு. ரிமைனிங் எந்தது இல்லை? 5 8. 5 8 சார் வந்து 40. இந்த 40ஆல் இந்த 5ஐ வந்து மல்டிப்ளை பண்ணணும். 40 × 5 வந்து எவ்வளோனா 200. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 3 நம்பர்ஸ்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட் நம்பரு 5 இருந்தால் 5ஐ விட்டுட்டு ரிமைனிங் இல்லாத நம்பர் வந்து 8 7. 8 7ஆல் ஃபஸ்ட்டில் இருக்க நியூமரேட்டர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் நம்பரில் 8 இருக்குது. இப்போ 8ஐ விட்டு 5 × 7 40ஆல் மல்டிப்ளை பண்ணோம். தேர்ட் நம்பரில் 7 இருக்குது. அப்போ 7 நீங்கள் விட்டுட்டு 5 8 சார் 40ஆல் இந்த தேர்ட் நம்பரான 5 வந்து மல்டிப்ளை பண்ணணும். -200 வரும்.
இப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. 168 ப்ளஸ் 105 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 168 105 ஆட் பண்ணுங்கள். 8 + 5 வந்து 13 ரிமைண்டர் 1 7 1 + 1 2 273. 273லேருந்து நீங்கள் 200 மைனஸ் பண்ணலாம். 273 - 200 வந்து 73. 73 / 280. therefore இந்த சம்முடைய ஆன்சர் 73 / 280. என்ன கேட்டிருக்காங்க? வில் கெட் போத் ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் போத்துன்னு கேட்டிருக்காங்க. நம்ம போத்து தான் வந்து இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம். therefore P of A intersection B equal to என்ன ஆன்சர்? 73 / 280.